இந்தியா முழுக்க எவ்வளவு பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இருக்கு? அதுல இந்தி இல்லாத ஆசிரியர்கள எத்தன பேர நீங்க நியமிச்சிருக்கீங்க? அப்படின்னு வெங்கடேசன் எம்பி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி ஒண்ண முன் வச்சிருக்கிறாரு. இந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய இணை கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி, இந்தியா முழுக்க ஒரு 14,500 பள்ளிகள நாங்க இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இப்ப வரைக்கும் 13,092 பள்ளிகள இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ நாங்க ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. சரி, அடுத்த கேள்வியா இருக்கக்கூடிய இந்தி இல்லாத மொழிகள்ல எத்தன மொழிகளுக்கு ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு, அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட 6,102 ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறதாகவும், அடுத்ததா மாநில மொழிகளுக்கு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய தாய்மொழிகளுக்குன்னு சேர்த்து மொத்தமாகவே 9,152 ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த பதில்ல இருந்தே பிஎம்ஸ்ரீ பள்ளி அப்படிங்கிறத எதுக்காக இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா, இப்ப சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியால வெறும் 24,000 பேர் தான் இந்த சமஸ்கிருதத்தையே பேசுறாங்க. ஒருவேளை இந்த சமஸ்கிருதத்தை 2வது மொழியாகவோ, இல்ல 3வது மொழியாகவோ பேசுறாங்க அப்படின்னா கூட, அவங்களையும் சேர்த்தாலுமே 1% கூட வராது. வெறும் 1/4% தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு எதற்காக 6,102 ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரிய வரல. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல 1,212 சமஸ்கிருத ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா, வெறும் 944 தான். அப்படி பார்க்கும்போது, ஒரு பள்ளிக்கு 1க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தினுடைய தாய்மொழி கூட சமஸ்கிருதம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை 2வது மொழி, 3வது மொழியா யாராவது பேசினா கூட, அவ்வளவு ஆசிரியர்கள் நிச்சயமா தேவைப்படவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல, பல மாநிலங்கள்லயும் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஆசிரியர்கள அவங்க நியமிக்கவும் செஞ்சிருக்காங்க. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பொதுவாவே இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரும்போதோ, பிஎம்ஸ்ரீ பள்ளிய பத்தி பேசும்போதோ, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும், பாஜகவ சேர்ந்தவங்களும் எப்பவுமே ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழ, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தானே படிக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கைலாம் வந்துருச்சு அப்படின்னா, நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் தமிழ் மொழி படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. யாரு வேணாலும் தமிழ் மொழி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிரலாம். இந்தியா முழுக்க நம்ம தமிழ் மொழி வளர்ந்துரும். அதற்காக தான் பிரதமர் மோடி இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்கிறாரு. இத போய் நீங்கலாம் எதிர்க்கிறீங்களே, நீங்க தான் தமிழுக்கு எதிரானவங்க அப்படின்னு பேசுவாங்க. பிரதமர் மோடியும் தாய்மொழிகள வளர்க்கிறதுக்காக தான் நாங்க இந்த கொள்கையவே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேசுவாரு. ஆனா, இவங்க அளிச்சிருக்கக்கூடிய இந்த பதில்ல தெளிவாவே அவங்க என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு பள்ளிகள் இருக்கு, அதுல இந்தி இல்லாத பள்ளிகளுக்கு எவ்வளோ ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறாங்க, அந்தந்த மாநில மொழிகளுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள நியமிச்சிருக்கிறாங்கன்னு மட்டும் தான் குடுத்திருக்கிறாங்களே தவிர, ஒரு நாட்டோட எந்த மாநில மொழியும் வேற மாநிலத்தில போய் படிக்கிறாங்க அப்படின்னா, மாநில மொழிகள் அப்படின்னு தனியா ஒரு பிரிவு குடுத்தோ, அதற்கு ஆசிரியர்களையும் இவங்க இப்ப வரைக்கும் நியமிக்கவே இல்ல. இதிலிருந்து நமக்கு தெளிவாவே தெரிய வருது என்ன அப்படின்னா, இந்த இந்தி மொழியையும், சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகள் தான் இந்த மும்மொழி கொள்கையும், இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியும். இத தாண்டி இவங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி மாநில மொழிகள் எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, மாணவர்களுடைய எதிர்காலத்த முன்னேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோலாம் இவங்க இந்த திட்டத்த கொண்டு வரல. அவங்களுடைய முழுக்க முழுக்க திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியையும், சமஸ்கிருதத்தையும் எப்படியாவது திணிச்சு, இங்க இருக்கக்கூடிய மாநில மொழிகள் எல்லாத்தையுமே ஒண்ணு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற நோக்குல தான் இவங்க எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க.